அனைவருக்கும் வணக்கம். பச்சை பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு தடவை கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்குது. இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டேன். உப்பு, தூளுப்பு கொஞ்சம் போட்டிருக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தூளுப்பு போட்டிருக்கிறேன். இதான் பச்சரிசி மாவுங்குது. இந்த பச்சை பயிறு அரைச்சதை ஜார்லேருந்து பாருங்கள் ஊற்றியாச்சு. போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் கிள்ளி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சோம்பு கொஞ்சம் போட்டேன், மணத்துக்காக வாசனைக்காக, நல்லா ஜீரணமாகும். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கிள்ளி போட்டோம்னா ரோண்டாங்க சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சின்ன சின்னதாக கிள்ளி போடணுங்க. உடம்புக்கும் நல்லது தான் பச்சை பயிறு. வெந்துருச்சுங்க. இன்னொரு அடிசல் போட்டுட்ருக்குறேன் பாருங்கள். ஈவினிங் டைமில் ஒரு 15 நாளைக்கு ஒரு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் ஒன்று போடுங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.